ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோபி மஞ்சூரியன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை வச்சு வந்து சுடு தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் போட போகிறோம். அதை திருட்டும். அந்த கேப்பில் மைதா ஒரு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு, காலிஃப்ளவர் வந்து 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அதில் இருக்க புழு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா சுத்தமாயிரும், செத்துரும். இப்போ தண்ணி ஊற்றி கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலையோ அது மாதிரி இந்த ஸ்பூன்லேயே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக் பேஸ்ட்டாக இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து வடிகட்டிட்டு இந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணி ஒரு ஊற வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் எடுத்துக்க தேவையில்லை. கலர் மாறிடுச்சுன்னா டக்கு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா சுடு தண்ணியில் ஊற வர போட்டோம், நல்லா வெந்திருக்கும். அதுலேயே பாதி இதில் போடுறதில் ஃபுல்லாக நமக்கு வெந்துடும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்து எல்லாத்தையும் பொரித்து வச்சுக்கலாம் தனியாக. எல்லாத்தையும் இப்போ வந்து பொரித்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 பல் பூண்டை வந்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலிஃப்ளவரை வச்சு சூப்பராக நம்ம இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன், சோயா சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போடணும் தேவையில்லை. இதில் சோயா சாஸ்லேயே நமக்கு வந்து உப்பு இருக்கும், அதில் உப்பு போடணும் தேவையில்லை. விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக டொமேட்டோ சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக. அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ்அப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் தாராளமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் கொஞ்சம், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுமாரி கொஞ்சமாக திக் கன்சிஸ்டன்சியே வரும். அப்போ வந்து கொஞ்சமாக ஆனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்அப் பண்ணிட்டு இந்த பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு காலிஃப்ளவர்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. தண்ணி தாராளமாக வேணால் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் திக்காயிரும் கொஞ்சம் நேரத்தில். ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் சேரும், அந்த சாஸு எல்லாம் நமக்கு சேரும். ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. கடைசியாக எள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு சுவையான கோபி மஞ்சூரியன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.